வழியா போன வீடியோல அண்ணனை ஜெயிச்சாச்சு. நீ என்னது படிக்கலையா? ரெண்டு பேரும் ஒரே சேமா சாப்பிடலாமா? சேமா தான் சாப்பிட்டீங்க. வேகமா போகுது. உனக்கு எப்படி தெரியுது ரசம்? பச்சை தெரியுமா ரசம்? அன்னைக்கு சாப்பாடு வீடியோக்கு அன்னைக்கு சாப்பாடு வணக்கம். எப்படியே ஒரு வழியா போன வீடியோல அண்ணனை ஜெயிச்சாச்சு. தம்பி நீ கமெண்ட் செக்ஷன்லாம் படிக்கிறது இல்லையா? யார் ஜெயிச்சிருக்காங்க எப்ப காமிக்கிறாங்க? நீ என்னது படிக்கலையா? சரி அன்னைக்கு சேமா தான் சாப்பிட்டீங்க. ரெண்டு பேரும் ஒரே சேமா சாப்பிடலாமா? சேமா தான் சாப்பிட்டீங்க. சரி இன்னைக்கு கமெண்ட்ஸ்லாம் சேமா தான் சாப்பிட்ட மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு சாப்பிடுங்க பாருங்க யார் ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கு ஓகே பாப்பா இன்னைக்கு பாத்துறோம். சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுக்கு 100 பானிபூரி வச்சிருக்கோம். இதுல 50 இதுல 50 இதுல 50 இதுல 50. இதுல பாத்தீங்கன்னா பெரிய வாளியா கொண்டாந்து வச்சிட்டாங்க போல. ரசம் ஃபுல்லா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஸ்வீட் கும்முக்காக ஸ்பெஷலா செஞ்சாங்க அம்மா அது அப்படின்னு. இது வந்து மசாலா. நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த மசாலாலாம் ஃபில் பண்ணிட்டு சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். அண்ணனுக்கு 100 பூரி, எனக்கு 100 பூரி. இந்த பையனை நம்ப முடியாது, ஏமாத்தினாலும் ஏமாத்துவாங்க. கரெக்டாக நோட் பண்ணிட்டே இருங்க, ஏதாவது தள்ளி வச்சிட போறாங்க. கரெக்டாக இப்போ சாப்பிடும் போது எண்ணிடுங்க. சரி நம்ம மசாலா ஏமாத்துறது. சரி மசாலா ஃபில் பண்ணிடுவோம். 2000 years later. பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. பாருங்க எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே போல் தான். டைம் சரி பாருங்க. வேகமாக போகுது. ஸ்வீட்டில் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். இது எவ்வளோ சொல்ல வேணாடி. நம்ம கிண்டல் வச்சுக்கிட்டு வந்து ஒரே அளவு தான் சாப்பிடுங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரியே அம்மா வச்சுருக்காங்க ரசம். உனக்கு எப்படி தெரியல சபரி? உனக்கு எப்படி தெரியுது ரசம்? பச்சை தெரியுமா ரசம்? ஸ்வீட் அல்டிமேட்டாக இருக்குது. எப்படியாவது எனக்கு ஜெயிச்சு. கவுண்டரில் பையனை கண்ணை கேட்க சாப்பிட்டோம். வெண்ணு சாப்பிட்டு அம்மா எனக்கு நிறையா இருக்குமா, அது கம்மியாக இருக்குமா? இல்லை ஒவ்வொரு இடத்துல 50 பூரி அவ்வளோதாங்கண்ணே. முட்டாரா கோல் மேலே கை வச்சு பையனை அதானே. எனக்கு காலில் இருந்து அதே இது டேஸ்ட் பார்க்க சொல்லி என்ன வேற அப்பா அப்பா மாதிரி பாடி ஒன்னொன்னு மென்னு முழுங்கிட்டு வருவாங்க. நல்லா நிறைய போட்டு மென்னா வாய்தான் வலிக்கும். சின்னதாக வச்சு நீங்கள் ஏமாட்டுறீங்களா? இதோட பெருசாக கொடுப்பாங்க. காட்டு நீ இப்போ வீடு பார்ப்போம். இன்னும் ஏமாத்துறேன் நீ பாதி இப்போ கூட இருந்தால் பெருசாக இருக்குமா? சும்மா சின்னதாக இருக்கும். இல்லை நிறைய அடிச்சு வச்சிருக்கேன். 50 எடுக்கணும். 50 முடியுது. தம்பி 50 இல்லை இல்லை நிறைய இருந்துக்கும். இதெல்லாம் நிறைய இருக்குமா? ஓ கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்க. அதுக்குதான் காலையில் எதுவும் சாப்பிட நல்லா பண்றீங்க. சின்ன சின்னதா தள்ளிட்டு அப்படியே சப்போர்ட் பண்றீங்க. நீயே தான் அவனுக்கு பூரி எடுத்து வச்சிங்க. நல்ல
அப்புறம் மாறி போயிடுச்சு. வேட்டை மாறிட்டீங்க. அப்பனா அண்ணன் இப்படி எடுத்து ஆமா, பாருங்க. சபரி இந்த தான் உட்காரணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க இந்த தண்ணி ஃபுல்லாக குடிச்சிடணும். தண்ணி எடுத்து பூரிக்க பத்தாத எடுத்து நம்ம தொடமாட்டோம், சின்ன இடத்துல தான் மிஸ் ஆகுது. தம்பி நீ வேகமாக சாப்பிட்ற மாதிரி உனக்கு தோணும். ஆனால் எனக்கு பொறுமையாக சாப்பிட்டு உனக்கு விட்டு கொடுத்துருக்கேன். நல்லா சமாளிப்பு. சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டேன். வேணா உங்களுக்கு வந்து ஒரு 5 சாப்பிடுவார். நடுவில் உங்களுக்கு வராமல் கறி வச்சு சில்லி சிக்கனை போட்டு இந்த நல்லா தேய்ச்சிப்பேன். பனிஷ்மெண்ட் இருக்கு. காலங்களா எனக்கு பூரி எல்லாம் பெருசு பெருசாக எடுத்துக்கோ. பாருங்க 2 பூரி சைஸ் உண்டு. ஏன்டா சாப்பிட்றது சாப்பிட்றது வச்சுட்டு இருக்க? எத்தனை காய்க்கு மேலே இருக்கு அப்படி தோக்கு வந்து போட்டணும். இன்னைக்கு கிரியேட்டரை ஒரு காலி பண்ணிடுது. பாருங்க குமரல் சைஸ் எப்படி வச்சுருக்காங்க, எனக்கு எப்படி வச்சுருக்காங்க. நீ ஏதோ ஒரு சின்ன பூரி சரி எடு. என்னம்மா சின்னதே இல்லை இல்லை. டன். தம்பி டைம் என்ன போட்டான்? நான் எடுத்து சாப்பிட்டேன்னா எவ்வளோ சாப்பிடுங்க? 5. சண்டையில் கட்ட டைட்டாக கிளி தான் செய்யும். அளவு பார்த்துக்கிட்டு இருக்கான், எடுத்து எடுத்து அடிக்கிட்டு இருக்கான் ஒரு பையன். கலப்பாய் போட்டாங்க. எத்தனை இருக்குன்னு எண்ணிடுவோம். நான் ஒரு 5 பூரி 105. 70 பூரி சாப்பிட்டேன். 71 பூரி சாப்பிட்டேன். 105. நீ 105 தான் சாப்பிட்டு, நான் 71 சாப்பிட்டேன். சரி கை கழிட்டு அண்ணனுக்கான பனிஷ்மெண்ட்டை தொடருவோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் முடிச்சிட்டல, சொல்லு எவ்வளோ நேரம் ஆச்சுன்ட்டு. கும்மு 13 நிமிஷத்துல முடிச்சான். கரெக்டாக 13 நிமிஷத்தில் நீ முடிச்சியா? எக்ஸ்ட்ரா அண்ணனோட 5 பூரி சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் 70 பூரி முடித்தேன். நம்ம போயிட்டு வீடியோவில் இருக்கும்போது எண்ணி பார்ப்போம் எத்தனை பூரி நான் சாப்பிட்ருக்கேன்ட்டு. ஏன்னா அம்மா அந்த உடைச்சி உள்ளே வைக்கிறப்ப ஏதோ ஏமாற்றிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு இல்லை லைட்டாக சொல்லிக்கலாம் அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரியை நான் எடுத்து இப்படி காமிச்சேன், பெரிய பூரி. அவன் 2 பூரி எடுத்து அந்த 2 பூரி சின்னதாக இருக்குது. அம்மா அதான் ஷிஃப்ட் பண்ணி விட்டு எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் வந்து காம்பன்சேட்டுக்கு ஒரு 5 பூரி சாப்பிட்டு. நீ அப்போ இருந்தாலும் ஒரு 90 வந்துச்சுன்னா ஓகே டன், எதிர்பார்த்துக்கலாம். 5 பூரி எங்களுக்கு முடியல, அது காம்பன்சேட் பண்ணோம். ஒரு 10, 15, 20 சாப்பிட்டு தான் காம்பன்சேட் பண்ணியிருப்போம். அது ஆக மொத்தத்தை ஈக்குவலாக தான் முடிச்சோமோ. அப்போ அந்த காம்பன்சேட் சொல்லும் போதே இது ஓகே அப்படிதான் தெரியுது. இல்லைன்னா எப்படின்னா ஆரம்பத்தில் நான் அந்த சைடு தான் உட்காந்துருந்தேன். இருந்தால் நான் மாற்றிவிட்டான். அந்த சைடு நான் உட்காந்துருந்தா ஜெயிச்சிருந்துருப்பேன். இடத்துல ஏதாவது பிரச்சனையா தம்பி? இது நீ ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா? எப்பயும் நான் அந்த சைடில் உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ அண்ணன் அந்த சைடில் உட்காந்து கொஞ்சம் அதிகமாக அது சாப்பிட்டு ராசி இந்த மாதிரி தான் அப்போ சொன்னான். அதே மாதிரி தான் எனக்கு அந்த இடத்துல உட்காந்து தான் முடிச்சிருந்துருப்பேன். சரி இருந்தாலும் எனக்கு வேகலை. இதெல்லாம் வந்து தோல்வி தான். பெருசு சின்னது நம்ம வந்து காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் காரணம். சரி என்ன பண்ணல? அதை தூக்கி போடுங்க. என்னத்தை
என்ன வச்சிருக்கீங்க? அம்மா கையில் கொடுத்து வச்சிருக்காங்க, தூக்கி போடுங்க அப்படி. இதை வந்து அரிஞ்சு தர மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்றணும். இது என்னது? எலுமிச்சை பழம். நான் கூட அதாவது உனக்காக நான் வந்து பார்த்து ரொம்ப பிஞ்சாக எடுத்துட்டு வந்தது. பழமாக இருந்தால் கூட கொஞ்சம் இனிக்கும். ஸோ ரொம்ப பிஞ்சாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக கொண்டது. இது என்ன பண்ணணும் நம்ம? இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, சரிதான் பண்ண போகிறேன். என்ன பண்ணுது? இதை வந்து பார்த்தீங்கன்னா வாயில் அப்படியே போட்டு மென்னணும். அப்படியே போட்டு இந்த வாயில் ஒரு வாரத்தில் வச்சு அப்படியே மெல்லாம் வாங்க. எப்படியும் ஒன்று வாய் எலுமிச்சை கூட இருக்கக்கூடாது அங்கே. சரி, அடுத்த டைம் இதே பனிஷ்மெண்ட் நம்ம அவங்க கொடுப்போம். இந்த டைம் நம்ம ஸோ இந்த தடவை நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி போகுது, எனக்கே இங்கே கூசுது, அங்கே கிளீஸ்க்கும் கூசுதுமா மூஞ்சி. இதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பழி வாங்குறதுக்கு ஞாபகம் வச்சுக்கி. இருண்ணா பனிஷ்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த பாவாண்ணே வா, வீடியோ கூட சாப்பிடலாம் போல, இந்த பனிஷ்மெண்ட் தான் வாங்க முடியாது. சாப்பிட்டேன். சரி, இதே மாதிரி நம்ம அடுத்த டைம் அவனுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இதே மாதிரி பானிபூரி சேலஞ்சு அப்பா பண்ண எத்தனை பூரி சாப்பிடுவாங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை எங்கள் 2 பேர்த்து எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சபரிக்குமார் 46 குமரவேல் 12 இந்த ஐடி ஃபாலோ பண்ணிங்க. இதேமாரி நாங்கள் திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து வேறு ஏதாவது சேலஞ்ச் இதுமாரி மாதம் ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லையா நீங்கள் 2 பேரும் பண்ண வேண்டாம், அப்பாவே பண்ணட்டும்னாலும் சொல்லுங்கள், அப்பாவே பண்ண வைக்கிறோம். இது ஒரு ஃபன்னாக பண்ணணுன்னு தான் பண்ணுச்சு. வீடியோவும் நல்லா போச்சு. ஏதாவது சொல்ல விரும்புறது? இதுக்கு மேலே இது சொல்ல விரும்பல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் ரொம்ப அனைத்தனமாக நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொன்னதெல்லாம் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நம்ம வந்துட்டியே. சரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சபரிக்குமார். உங்களுக்கு மரவேல். பாய்.